ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்னங்க நடிகர்லாம் கட்சி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாங்க. ஆரம்பிக்கும்போது அதுக்கு ஆதரவே இருக்காது. இதெல்லாம் சும்மா வரும். கமல்ஹாசன் மாதிரி போய்டும் அப்படின்னு ஒரு இட்டுக்கட்ட பார்த்தாங்க. அந்த கட்சியோட முதல் மாநாட்டிலே அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்துட்டாங்க. தொடர்ந்து அந்த கட்சியில் நடக்கூடிய சின்ன சின்ன ஈவெண்ட், விஜய் போடக்கூடிய ஒரு 30 செகண்ட் ட்விட்டர் வீடியோ கூட ஆட்சி கட்டிலேயே அசைச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு பலமாக இருக்குது. அவர் இன்னும் களத்தில் இறங்கலன்றாங்க. அவங்க ஒரு கிரிட்டிசிசமாக சொல்ல அவர் அதை செஞ்சுட்டே வராரு. வரலன்னாங்க. இப்போ அடுத்த நாள் வரப்போகிறாரு. இப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒன்றுமே அவங்களை அச்சுறுத்தும் போது டைரெக்டாக அவங்கள பொலிட்டிக்கல் எனிமின்னு ஃப்ரேம் பண்ணி 26 உங்களை டீத்ரோன் பண்ணுறேன், உங்களை ஆட்சியிலேருந்து இறக்குறேன்னு சொல்லும்போது அதற்கான முகாந்திரம் தெரியும் போது கண்டிப்பாக அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் தான். யாராக இருந்தாலும் அது அப்படியே வாங்க எங்கே பதவியும் கொடுத்துட்டு போக மாட்டாங்களே, ஒரு ஃபைட் கொடுப்பாங்க இல்லையா. அதனால் அவங்க கொடுக்குற ஃபைட் அதுதான். பட் என்னென்னா இது வந்து பொலிட்டிக்கலாகவும் டிப்ளமேட்டிக்காகவும் இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. அதை ஃபேஸ் பண்ண தாவேக தயார். நீங்கள் உங்கள் கையில் பவர் இருக்குன்னு சொல்லி பவர் அப்யூஸ் பண்ணி மக்களை அதனால் எங்கள் கண் எதிர்க்க வந்து நீங்கள் வந்து தாவேக்காவை வந்து ஒரு நிர்பந்தம் கொடுத்தீங்கன்னா தப்பாக போயிடும்.